வெல்கம் பேக் டு சவுதி செட்ஸ். இதுதான் என்னோடய எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனோட ட்ரான்சிஷன் பார்க்கலாமா? இது வந்து அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன். இது வச்சு ஒரு 15 days கிட்ட ஆச்சு. எனக்கு சடனாக வந்துட்டு எனக்கு க்ரோம் வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நெயில் ஆர்டிஸ்ட்டாக வந்து எனக்கு நெயில்ஸ் வச்சுக்கணுன்னு ஆசையே இல்லை, நான் ஆசைப்பட்டதும் இல்லை. பட் சடனாக எனக்கு தோணுச்சு எனக்கு இந்த நெயில்ஸ் வச்சுக்கணுன்னு. ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரியான ஒரு க்ரோம். ஆல்ரெடி நான் இந்த எக்ஸ்டென்ஷன் மேலே தான் அந்த க்ரோம் யூஸ் பண்ணேன். அது எனக்கு பார்க்க ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. அதனால் வந்துட்டு சரி அந்த க்ரோம் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஷைனை ரிமூவ் பண்ணிட்டு ட்ரில் வச்சு பேஸ் கோட் அப்ளை பண்ணி அந்த க்ரோம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணி முடித்ததும் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. க்ரோம் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு சில டிப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பேஸ் கோட் போட்டு 30 seconds க்யூர் பண்ணிவிடுங்க. தென் டாப் கோட் போட்டு 5 seconds மட்டும் க்யூர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ரோம் அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்து டஸ்ட் ரிமூவர் வச்சு டஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஷைனி டாப் கோட் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், நான் க்ளாஸி டாப் கோட் போடுறேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக்கை பாருங்களேன், வாவ்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபைனல். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இது சன்லைட்லேயும் சூப்பராக இருக்கும். இது நைட் டைம் நான் ஷூட் பண்ணது, பட் சன்லைட்லேயும் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.